அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல். ஜெய ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாரதர் ஒரு முறை ஸ்ரீமன் நாராயணனை சந்தித்து, பிரபு, நான் சதா சர்வ காலமும் நாராயணா 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 என்று உங்கள் நாமத்தையே ஸ்மரணை செய்து கொண்டிருக்கின்றேன். பக்தியிலே நான் நம்பர் 1 அப்படி சொல்லிக்கலாமா என்று கேட்பார். நாராயணர் ஆமாம் என்று சொல்வார் என்கின்ற அந்த ஆர்வத்திலே கேட்க ஸ்ரீமன் நாராயணன் சொல்வார், இல்லை இல்லை, நீ முதலிடத்தில் இல்லை, நம்பர் 1 இல்லை என்றதும் நாரதருக்கு ஏமாற்றமாகிவிடும். நான் இல்லையா, அப்போ யாரு என்று ஆதங்கத்தோடும் சற்றே ஆத்திரத்தோடும் கேட்பார். ஸ்ரீமன் நாராயணன், பூலோகத்துக்கு போ, அங்கே என்னுடைய பக்தன் இருக்கின்றான், நீ அவனை பார்த்து விட்டு வா என்று அனுப்புவார். நாரதர் பூலோகத்துக்கு வருவார். வந்து அந்த மனிதனை பார்ப்பார். அந்த மனிதனோ அவன் அன்றாட பணியை செய்து வருவான். சராசரி கூலி வேலை செய்கின்றவன், அன்றாட பணி செய்கின்றவன், அன்றாடம் காய்ச்சியாக வாழ்கின்றவன். பொருளாதார நிலையிலே மிக உயர்ந்த நிலையெல்லாம் கிடையாது. ஆனால் குடும்பமாக வாழ்கின்ற அவன் தன் பணியை சிறப்போடு செய்வான், மகிழ்ச்சியோடு செய்வான். தினக்கூலியிலே மகிழ்ச்சியாக வாழ்வான். இரவு உறங்க போகும்போது, நாராயணா எல்லாம் உன் திருச்செயல் என்று சொல்லிவிட்டு தூங்க போய்விடுவான். அப்போ கவனிச்சா, தன்னுடைய நாள் முழுவதும் அவன் செய்கின்ற பணியில் மட்டும் அவன் மூலமாக இருப்பானே தவிர, சிவன் நாராயணனுடைய திருநாமத்தை இரவு உறங்க போகும் முன் ஒரே ஒரு முறை மட்டும் சொல்லுவான். இதை கேட்டதும் நாரதருக்கு வியப்பாக இருக்கும். நான் சதா சர்வகாலம் நாராயணா என்று சொல்லுகின்றேன், இவனோ ஒரே ஒரு முறை சொல்லுகின்றான். ஆனால் என்னை விட இவன்தான் சிறந்த பக்தன் என்று எம்பெருமான் ஏன் சொல்லுகிறார் என சொல்லி மீண்டும் ஸ்ரீ வைகுண்டம் போய் நாராயணம் சொல்லுவார், நான் போய் பார்த்தேன், நீங்கள் சொல்லுங்க உங்கள் பக்தன் ஒரு முறை தான் நாராயணான்னு சொல்கிறான், ஆனால் நான் எப்போதுமே நாராயணான்னு சொல்லலையா என்று சொன்னதும் நாராயணன் சொல்லுவார், சரி, ஒரு சின்ன காரியம் பண்ணு நாரதா, ஒரு பாத்திரம் எடுத்துக்கொள், பாத்திரம் தழும்ப தழும்ப அதிலே எண்ணெயை ஊற்றி ஒரு கையிலே வைத்து கொண்டு 7 உலகத்தை சுற்றி வர வேண்டும். அப்படி நீ சென்று வருகின்ற பொழுது பாத்திரத்திலிருந்து, உன் கையில் இருக்கின்ற பாத்திரத்திலிருந்து ஒரு சொட்டு எண்ணெய் எங்கும் கீழே சிதறக்கூடாது என்று சொன்னதும் சரி என்று நாரதர் எண்ணெயை கையில் எடுத்துக்கொண்டு 7 உலகம் சுற்றி வருவார். வந்து ஸ்ரீமன் நாராயணன் சொல்லுவார், பாருங்கள் ஐயா, நான் எண்ணெய் கீழே சிந்தாமல் கொண்டு வந்து விட்டேன் என்று பெருமையோடு சொல்லுவார். அப்பொழுது நாராயணர் கேட்பார், சரி, நீ கொண்டு வந்த அந்த நேரத்திலே எத்தனை முறை நாராயணா என்று சொன்னாய் என்றபோது, எப்படி சொல்ல முடியும், என்னால் எண்ணெய் கீழே விழக்கூடாதுங்கிறதுக்காக அல்லவா நான் கவனமாக இருந்தேன், நாராயணன் எப்படி சொல்ல முடியும் என்று சொன்ன பொழுதுதான் பெருமாள் சொல்லுவார், நீ வெறும் எண்ணெய் கீழே சிந்தாமல் இருப்பதற்கு என்னை மறைந்து விட்டாய், ஆனால் அவன் சம்சார சாகரத்திலே கிடைக்கின்றான், அன்றாட பணியை செய்கின்றான், குடும்ப உரை சமாளிக்கின்றான். அப்படி இருந்த பொழுதும் கூட என்னை ஒரு முறை சொல்லுகின்றான் அல்லவா, அவன்தான் எனக்கு சிறந்த பக்தன் என்று சொல்லுவார். இது பக்தியின் மேன்மை சொல்வதற்காக சொல்லப்பட்ட கதை என்றாலும், நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்று சொன்னால், மனிதன் என்பவன் தான் தான் சிறப்பானவன், தன்னை விட மற்றவர்கள் சிறப்பு இல்லை என்று எண்ணக்கூடிய அந்த மனோபாவம் அல்லது மமதை அல்லது அகம்பாவம் வரக்கூடும். அல்லது தன்னால் இருக்க முடியவில்லை என்றால், அல்லது தான் அப்படி இருப்பதை பிறர் புகழவில்லை என்றால், மற்றவர்களை வசைபாடுவதற்கு கூட அவன் தயங்குவதில்லை. அவரை பற்றி தெரியாதா, அவர் நல்ல மனசு எங்கே இருக்குது, நான் இவ்வளோ நல்ல காரியம் செய்கிறேன், சொல்லி காட்ட அது எடுத்து சொல்லக்கூட அவர் முடியல, கண்டு காணாமல் போகிறாரு, நான் அவருக்காக இவ்வளோ செஞ்சுருக்கேன் தெரியுமா என்று பிறர் நம்மை புகழவில்லை என்பதற்காக அவர்களை பழி சொல்வதற்கு மக்கள் தயாராக இருக்கின்றார்கள், தயங்குவதில்லை என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த நாரதர் கதையை சொன்னேன். ஏனென்றால் நாரதருக்கு தான் தான் சிறந்த பக்தன் என்ற ஒரு சின்ன ஒரு மமதை இருந்தது. ஆனால் சராசரியாக சம்சாரியாக குடும்பத்தில் வாழ்கின்ற ஒருவன் தன்னை விட சிறந்த பக்தனா என்கின்ற பொறாமையும் சற்றே தலை தூக்கியது. ஆகவே தான் பெருமாளை கூட அவர் நொந்து கொள்வதற்கு தயாராக இருந்தார். அப்படிப்பட்ட நிலையிலே அவருக்கு உணர்த்தப்பட்டது, உண்மை உணர்த்தப்பட்டது. இங்கே சொல்லப்படுகின்ற விஷயம் என்ன என்று சொன்னால், தான் புகழப்பட வேண்டும் என்பதற்காக
தம்மை பிறர் புகழவில்லை என்றால் உலகை மற்றவர்களை பழி சொல்லுவது என்பது உலக இயல்பாக இருக்கின்றது. அதை தவறு என்று ஐயன் திருவள்ளுவர் சொல்லுகின்றார். அந்த குறள் என்ன என்று இப்போது நாம் பார்க்கலாம். புகழ்பட வாழாதார் தம் நோவார், தம்மை இகழ்வாரை நோவது எவன் என்று புகழ் என்ற அதிகாரத்தின் 237வது குறளிலே ஐயன் வழிகாட்டுகின்றார். அதாவது புகழ்பட வாழாதார் தம் நோவார், புகழ் உண்டாகும்படி வாழாதவர்கள் தம்மை நொந்து கொள்ளாமல், புகழ் கிடைக்கும்படி வாழலையே, அதுக்கு நாம் ஒன்றும் செய்யலையே என்று தம்மை நொந்து கொள்ளாமல், தம்மையே பழித்து கொள்ளாமல், தம்மை இகழ்வாரை நோவது எவன் என்று சொல்லுகின்றார். அப்போது தன்னை புகழாதவர்களை அல்லது தன்னை நிந்திக்கின்றவர்களை நீங்கள் திட்டுவது எதனால்? அதனால் என்ன பயன்? அவன் அப்படி தான் திட்டுவான். ஏனென்றால் நீ புகழ் உண்டாபடி வாழவில்லை, ஆகவே உன்னை திட்டுகின்றான். அப்போது நீ பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமே என்று உன்னை அவன் பழிக்கின்றான் என்பதற்காக அவனை நீ நொந்து கொள்வது முறையல்ல, சரியல்ல என்று ஐயன் திருவள்ளுவர் இங்கே நமக்கு சொல்லுகின்றார். இந்த குறளுக்கு இந்த நூற்றாண்டிலே, சென்ற நூற்றாண்டிலிருந்து இந்த நூற்றாண்டு வரை மிகச் சிறந்த உதாரணமாக இருக்கின்ற ஒரு உதாரண புருஷர், அந்த தலைவரை இந்த உலகம் அறியவில்லை என்று கூட சொல்லலாம். ஆனால் சான்றோர்களும் மற்றவர்களும் அவரை நினைவுகூர மறுப்பதில்லை. ஆம், நாடு சுதந்திரத்துக்காக பாடுபட்டு வந்த காலம். அன்றைக்கு காங்கிரஸ் என்பதுதான் முன்னிலையில் இருந்து வந்தது என்பதை சரித்திரம் சொல்லுகின்றது. புரட்சி வீரர்கள் பல்வேறு கோணத்திலே பல்வேறு இடங்களிலே அவர்கள் போராடி வந்தார்கள். ஆனாலும் வெளியிலே வெளிப்படையாக தெரிகின்ற அளவு போராடியவர்கள் காங்கிரஸ்காரர்கள் என்பதை மறுப்பதற்கில்லை. அப்படி போராடி கொண்டது எல்லோருமே வெள்ளையனை விரட்ட வேண்டும், வெள்ளையனை விரட்ட வேண்டும் என்று சிந்தித்தார்களே அன்றி, வெள்ளையன் நாட்டை விட்டு சென்ற பின்னால் கொள்ளையன் வந்தால் எப்படி நாட்டை காப்பாது என்று யாரும் சிந்திக்கவில்லை. ஆனால் ஒரே ஒரு நபர் சிந்தித்தார், தீர்க்கதரிசி, இப்போக் மேக்கர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். எ விஷனரி வித் நேஷனல் மிஷன் என்று அவரை பற்றி பெருமையாக சொல்லுவார்கள். ஆம், டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கேவார் என்பவர் யோசித்தார். இப்போ அவன் நம்ம இஸ்லாமியர் வந்து அடிமைப்படுத்திட்டான், பிரிட்டிஷ்காரன் வந்து அடிமைப்படுத்திட்டான் என்று மீண்டும் மீண்டும் அவர்கள் வந்து நமக்கு என்னப்பா பயன்? நாம் பலவீனப்பட்டோம், நாம் பலமோடு எழுந்து நிற்கவில்லை. நம்மிடம் படைபலம் இருந்தது, புத்தி பலம் இருந்தது, செல்வ பலம் இருந்தது. அத்தனை பலம் இருந்த போதும் கூட பிரிந்து நின்று பலவீனப்பட்ட காரணத்தினால்தான் வெள்ளையன் வந்து நம்மை கொள்ளையடித்தானே தவிர வெள்ளைக்காரன் வந்து கொண்டு பயன் ஒன்றும் இல்லை என சொல்லிதான் நம்மை நாம் நொந்து கொள்ளாமல் அவனை நொந்து கொள்வது சரியா என சொல்லிவிட்டு தான் மீண்டும் இந்த தேசத்தை புனர் நிர்மாண பணி அமைக்க வேண்டும் என்பதற்காக இந்துக்களை ஒருங்கிணைக்கின்ற பணி ஆரம்பித்தார். ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம் ஆரம்பித்தார். ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கின்ற ஒரு விஷயம், இந்துக்களை பற்றி பேசுவார்கள். அங்கே இஸ்லாமியர்களை பழித்தோ இழித்தோ பேசுவதில்லை, கிறிஸ்தவர்களை பழித்தோ இழித்தோ பேசுவதில்லை. சங்க பணியிலே பார்த்தால் எந்த ஒரு மதத்தை பற்றியும் இழித்து பழித்து பேசுகின்ற வழக்கம் கிடையாது. வெள்ளைக்காரனையும் இழித்து பழித்து பேசவே மாட்டார்கள். சுதந்திர போராட்டத்தில் யார் வந்தாலும் இழித்து பழித்து பேச மாட்டார்கள். அங்கே பேசுவதெல்லாம் இந்துக்களுடைய வலிமை என்ன, பாரத நாட்டு பாரம்பரிய பெருமை என்ன, அதை நினைவூட்டி 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 உள்ளுக்குள்ளிருந்து பலத்தை கொண்டு வந்து அந்த பலம் நிர்மாணப்படுகின்ற பொழுது மற்ற சுற்றி இருக்கின்ற எதிரிகள் எல்லாம் சிதறி ஓடுவார்கள் என்பதைத்தான் டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கேவார் நம்பி நினைவூட்டினார். நீ கிறிஸ்தவனை பற்றி பேசி உனக்கு என்ன இந்துக்கள் சமுதாயம் பலமாயிடுமா? இஸ்லாமின் படையெடுத்தான் சொல்லி திரும்பி பேசுவதால் இந்து சமூகம் பலமாயிடுமா? நீ பலவீனப்பட்டா என்பதை ஞாபகப்படுத்தி தான் வள்ளுவர் சொல்லுகின்றபடி அவன் நம்மை பழிக்கின்றான் என்பதற்கு அவனை நொந்துக்காத, நீ புகழ் உண்டாடி வாழலை இல்லையா? அதே மாதிரி இஸ்லாமினும் கிறிஸ்தவனும் நம்மை அடிமைப்படுத்தினால் சொல்வதை விட இந்துக்கள் நாம் பலமாக வாழவில்லை என்பதை ஞாபகப்படுத்திட்டே இருந்தார் அவர். அதனால்தான் 100 ஆண்டு காலம் தொடப்போகின்ற அந்த இயக்கம் இன்றளவும் தேசத்தின் அடிநாதமாக இன்னும் இந்த நாட்டிலே பாரதம் தேசியம் என்பது பேசப்படுகின்ற சொன்னால், மத்தியிலே ஒரு தேசிய அரசு இருக்கின்ற சொன்னால், அந்நிய சக்திகள் எவ்வளவோ இதை அடிமைப்படுத்த மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து வந்தாலும் கூட இந்த நாடு இன்னும் பாரத நாடு சனாதன பாரம்பரியத்தில் நிமிர்ந்து நிற்கிறது சொன்னால் ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம் என்ற அந்த இயக்கம்தான். அந்த இயக்கம் வருவதற்கு காரணமாக இந்த டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கேவார் உங்கள் புகழை பற்றி பேசுங்கள், இந்துக்கள் புகழை பற்றியே பேசுங்கள் என்று சொல்லி ஆர்எஸ்எஸ்க்கு வந்தால் தெரியும்
இந்துக்களின் பெருமை புகழ், பாரதத்தின் பெருமை புகழ் என்பதை மீண்டும் மீண்டும் பேசப்படும். பழிச்சொல் என்பது இருக்காது என்பது நாம் அறிகின்றோம். அந்த வகையில் வள்ளுவர் காட்டிய வழி என்பது தேசியத்தை காட்டுகின்ற வழி. நம்முடைய தேசிய வாழ்க்கை என்ன சொல்லுகின்றதோ அதைத்தான் வள்ளுவர் சொன்னார் என்பது இந்த குறள் அறிகின்றோம். அந்த வகையிலே நாம் இனி நல்லதையே பேசுவோம், நல்லதையே சிந்திப்போம், நல்லதையே பகிர்வோம், பழித்தலிலிருந்து விலகி நிற்போம். ஐயன் திருவள்ளுவர் திருவடி போற்றி. ஜெய்ஹிந்த். ஓகே.